சிவனே சிவனே சுந்தரம் அவனது அழகோ அழகு. சத்யம் சிவனே சிவனே சுந்தரம் அவனது அழகோ அழகு. சிவனது ஞானம் புரிந்து கொண்டவரிடம் மாயை தோற்றே போகும். சத்யம் சிவம் சுந்தரம் சத்யம் சிவம் சுந்தரம். ஓம் சாந்தி. 26/4/2025 காலை முரளி. பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, புருஷோத்தம சங்கமயுக பிராமணர்களாகிய நீங்கள் இப்பொழுது ஈஸ்வரனின் மடியில் வந்திருக்கின்றீர்கள். நீங்கள் மனிதரில் இருந்து தேவதை ஆக வேண்டும். ஆகவே தெய்வீக குணங்களும் வேண்டும். கேள்வி: பிராமண குழந்தைகள் எந்த விஷயத்தில் தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும்? ஏன்? பதில்: முழு நாளின் அட்டவணையில் எந்த ஒரு பாவ கர்மமும் இருக்கக்கூடாது. இதில் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். ஏனென்றால் உங்கள் முன்னிலையில் பாபா தர்மராஜரின் ரூபத்தில் நின்று கொண்டுள்ளார். சோதித்து பாருங்கள், யாருக்கும் துக்கம் கொடுக்காமல் இருந்தோமா? ஸ்ரீமத் படி எத்தனை சதவிகிதம் நடக்கின்றோம்? ராவண வழிப்படி நடக்கவில்லையே. ஏனென்றால் பாபாவுடையவராக ஆன பிறகு ஏதேனும் விகர்மம் நடந்தால் 1க்கு 100 மடங்காக தண்டனை கிடைக்கும். ஓம் சாந்தி. சிவ பகவானு வாச்ச. சிவ பகவானின் மகா வாக்கியம். இதுவோ குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது. எந்த ஒரு மனிதரையோ தேவதையையோ பகவான் என சொல்ல முடியாது. இங்கே நீங்கள் அமரும் பொழுது புத்தியில் இருக்க வேண்டும், நாம் சங்கமயுக பிராமணர்கள். இதுவும் சதா யாருக்கும் நினைவு இருப்பது இல்லை. தங்களை உண்மையிலேயே பிராமணர் என உணர்ந்து கொண்டுள்ளனர் என்பதும் கிடையாது. பிராமண குழந்தைகள் பிறகு தெய்வீக குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும். நாம் சங்கமயுக பிராமணர்கள் ஆவோம். நாம் சிவ தந்தையின் மூலமாக புருஷோத்தம் ஆத்மா உத்தமமாக மாறிக்கொண்டே இருக்கின்றது. உத்தம புருஷர்கள் யாருன்னா லக்ஷ்மி நாராயண், புருஷோத்தமன்னு பேர். அந்த மாதிரி ஆகணும்னா தெய்வீக குணங்கள் நிறைந்திருக்க வேண்டும். இந்த நினைவு கூட அனைவருக்கும் இருப்பது கிடையாது. அடிக்கடி இதை மறந்து போகின்றனர். அதாவது நாம் புருஷோத்தம சங்கமயுக பிராமணர்கள் ஆவோம். இது புத்தியில நினைவில் இருந்தால் கூட அஹோ சௌபாகியம். எப்பொழுதுமே நம்பர் வார் இருக்கத்தான் செய்கின்றார்கள். வரிசை கிரமமான முயற்சியாளர்கள் தான். அனைவரும் அவரவர் புத்தியின் அனுசாரம் புருஷார்த்திகளாக முயற்சி செய்யக்கூடியவர்களாக உள்ளனர். இப்பொழுது நீங்கள் சங்கம யுகத்தை சார்ந்தவர்கள் ஆவீர்கள். புருஷோத்தம்
ஆகக்கூடியவர்கள் ஆவீர்கள். நீங்கள் அறிவீர்கள், நாம் எப்பொழுது மிக மிக அன்பான தந்தையை நினைவு செய்கின்றோமோ அப்பொழுதுதான் நாம் புருஷோத்தமனாக ஆகின்றோம். நினைவின் மூலமாகத்தான் பாவங்கள் அழியும். யாராவது பாவம் செய்வார்களானால் அது 100 மடங்காக அதிகரித்துவிடும். நாலேஜ் தெரிஞ்சதுக்கு அப்புறமா, கர்ம பிலாசபி தெரிஞ்சதுக்கு அப்புறமா, இறைவனால தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு பாவம் செய்தால் 1ற்கு 100 மடங்கு தண்டனை கிடைக்கும். முன்பு பாவம் செய்தவர்களுக்கு 10% அதிகரித்தது. இப்பொழுதோ 100% அதிகரிக்கின்றது. ஏனென்றால் ஈஸ்வரனின் மடியில் வந்துவிட்ட பிறகு பாவம் செய்கின்றார்கள். தெரியாம செய்யற பாவத்துக்கு 1 மடங்கு தண்டனை, தெரிஞ்சு செஞ்சா 10 மடங்கு, பிகே ஆனதுக்கு அப்புறம் செஞ்சா 100 மடங்கு. ஈஸ்வரனுடைய மடியில வந்துட்டோம், அதுக்காக என்ன வேணா செய்யலாமா? இப்போ சீஃப் ஜஸ்டிஸ் இருக்காருன்னா அவரோட குழந்தைங்களுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்கா பாவம் செய்கிறதுக்கு? அவங்க தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதனால நம்மளுடைய நீதி தேவன் சிவ தந்தை அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவரோட குழந்தை ஆனதுக்கு அப்புறமா கர்ம பிலாசபியில் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டும். என்னோட எண்ணம் சொல் செயல் மூலமா யாருக்கும் துக்கம் கொடுக்கவும் கூடாது, எடுக்கவும் கூடாது. என்னை நானே கூட வருத்திக்க கூடாது, மற்றவர்களுக்கும் துக்கம் கொடுக்க கூடாது. இதை குழந்தைகளாகி நீங்கள் நன்றாக அறிவீர்கள். பாபா சிவ தந்தை நம்மை புருஷோத்தம் மற்றும் தேவதையாக ஆக்குவதற்காக படிப்பிக்கின்றார். இந்த நினைவு யாருக்கு நிலையாக உள்ளதோ அவர்கள் அலௌகீக சேவையும் அதிகமாக செய்து கொண்டே இருப்பார்கள். சதா மலர்ந்த முகம் உள்ளவர்களாக ஆகுவதற்காக மற்றவர்களுக்கும் வழி சொல்ல வேண்டும். எங்கே சென்றாலும் சரி, புத்தியில இது நினைவில் இருக்க வேண்டும், நாம் சங்கம யுகத்தில் இருக்கின்றோம் என்று. இந்த யுகம் புருஷோத்தம சங்கம யுகமாகும். சத்தியுகத்திலிருந்து ஆத்மாவுடைய பேட்டரி கொஞ்சம் கொஞ்சமா டிஸ்சார்ஜ் ஆக ஆரம்பிச்சது. கலியுகத்துல கொஞ்சம் அதிகமா டிஸ்சார்ஜ் ஆச்சு. இப்ப இந்த புருஷோத்தம சங்கம யுகத்துல ஒரே யுகத்துல ஆத்மா ஃபுல் சார்ஜ். நம்மளால எவ்வளவு மேக்சிமம் சிவ தந்தையிடமிருந்து சார்ஜ், அதாவது சர்வ சக்திகளையும் சர்வ குணங்களையும் நிரப்பிக்கொள்ள முடியுமோ அவ்வளோ பண்ணிக்கலாம். ஆத்மா உத்தம புருஷோத்தமனா மாறக்கூடிய யுகம் இந்த ஒரே ஒரு யுகம்தான். அதுல கூட நாம இந்த உடம்புல எவ்வளோ நாள் இருக்கிறோமோ அவ்வளோ நாள் தான் புருஷார்த்தம் பண்ண முடியும். அதனால இருக்கிற வரைக்கும் யோகா பண்ணலாம், ஆத்மாவை ஃபுல் சார்ஜ் பேட்டரியா மாத்திக்கலாம். அவங்க புருஷோத்தம மாதம் அப்படின்னு ஒரு மாதத்தை அலாட் பண்றாங்க. அந்த மாசம் ஃபுல்லா என்ன பண்றாங்க, நல்ல விஷயங்களை மட்டும் செய்றாங்க. அதாவது பக்தி பண்ணுவாங்க, கோவிலுக்கு போவாங்க. மற்ற எந்த இன்சிடெண்ட்டும் அந்த மாசத்துல வச்சுக்க மாட்டாங்க. இப்போ அந்த மார்கழி மாசம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க, புரட்டாசி மாசம் இருக்கு, அப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இது கடவுளுக்காக ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய மாசம் அது. அந்த டைம்ல வேற எந்த விஷயத்திலையும் செய்ய மாட்டாங்க. நல்லதோ கெட்டதோ மற்ற மாசத்துல தான் செய்வாங்களே தவிர ஒரு குறிப்பிட்ட அலாட்மெண்ட் இருக்கு. அது மாதிரி நம்மளுக்கு இந்த யுகம் சங்கம யுகம் இறைவனுக்காக,
எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு புத்தியின் மூலமா இந்த யுகத்தை எவ்வளவு முடியுமோ சிவனோட காரியத்துல அவரை நினைக்கிறது, அவரை அவரோட புகழ் பாடுறது, அவரோட புகழ் கேட்கறது, அவருக்காக சேவை பண்றது, அவர் சொல்லக்கூடிய வழிப்படி நடக்கிறது. இந்த ஒரு யுகம், ஒரு பிறவி அவருக்காக அலாட் பண்ணிடுங்க. நீங்கள் சொல்கின்றீர்கள், நாங்கள் புருஷோத்தம சங்கம யுக பிராமணர்கள். இதை நல்லபடியாக புத்தியில் தாரணை செய்ய வேண்டும். இப்ப பாபா சொல்ற பிராமணர்கள் அப்படிங்கிறது பிறப்பால பிராமணர்கள் கிடையாது. யாரு இந்த உண்மையான கீதையோடைய ஞானம் சிவ பரமாத்மா மூலம் பிரம்மா மூலமா சிவ பகவானு வாட்ச கேட்டு பிராமணர்களா மாறி இருக்கிறாங்களோ அப்படிப்பட்ட பிராமணர்கள் சங்கமயுக பிராமணர்கள் ஆவார்கள். இதை எப்பவுமே மறக்க கூடாது, புத்தியில தாரணை செய்ய வேண்டும். இப்பொழுது நாம் புருஷோத்தமர் ஆவதற்கான யாத்திரையில் இருக்கின்றோம். இது நினைவில் இருந்தால் கூட மன்மனாபவ ஆகிவிட்டது. நீங்கள் புருஷோத்தமனாக ஆகிக்கொண்டே இருக்கின்றீர்கள். புருஷார்த்தத்தின் அனுசாரம் மற்றும் கர்மங்களின் அனுசாரம் தெய்வீக குணங்களும் வேண்டும். மேலும் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். தங்களுடைய மன்மத்து அப்படின்னா மனம் போன போக்குல போறது. பரமத் அப்படிங்கிறது மனுஷங்க சொல்றதெல்லாம் கேட்கறது. அப்புறம் நம்ம படிக்கிறோம்ல புக்ஸு சாஸ்திரங்கள், அதுல என்ன சொல்லியிருக்காங்களோ அதன்படி நடக்கிறது. இது பரமத்து. ஸ்ரீமத்து அப்படிங்கிறது சிரேஷ்டமான வழி. அது இறைவன் சொல்லக்கூடிய வழி. அதனால இந்த சங்கம யுகத்துல தான் காட் சிவா சிவ பரமாத்மா ஸ்ரீமத் சொல்லி கொடுக்கிறார். அந்த ஸ்ரீமத் படி நாம் அவசியம் நடக்க வேண்டும். தங்களுடைய மன்மத்து படியோ, அதாவது மனம் போன போக்கிலேயோ, அல்லது மனிதர்கள் சொல்லக்கூடிய பரமத்து படியோ நடக்க வேணாம். அது ராவனுடைய வழியாகும். நீங்கள் அனைவரும் ஒன்றும் ஸ்ரீமத் படி நடக்கின்றீர்கள். எல்லா பிகேஸும் ஸ்ரீமத் படி நடந்தா இந்நேரம் உலகம் சத்தியுகமா மாறி இருக்கும். கடவுளுக்கு தெரியும். சில நேரங்கள்ல மன்மத்து, சில நேரங்கள்ல பரமத்து, சில நேரங்கள்ல ஸ்ரீமத்த. எது அனுகூலமா இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கிறத. அநேகர் இன்னும் கூட ராவணன் வழிப்படி நடக்கிறாங்க. ராவணன்றது ஒரு தனி ஆள் கிடையாது. காம குரோத லோப மோக அகங்கார் அப்படின்னு சொல்லக்கூடிய விகாரங்களுக்கு வசப்பட்டு அவகுணங்கள் படி யார் நடக்கிறாங்களோ அது ராவனுடைய வழி. ஸ்ரீமத் படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான சதவிகிதம் நடக்கின்றார்கள். சிலர் இருக்கிறாங்க, பிகேஸ் தான் பாபா சொல்லிட்டு இருக்கிறாரு, நான் பிகேஸ்க்கும் முரளிக்கும் சம்பந்தம் இல்லை. பாபா சொல்றாரு, சில பிகேஸ் 2% மட்டுமே ஸ்ரீமத் படி நடக்கின்றார்கள். இங்கே அமர்ந்திருந்த பொழுதிலும் சிவ தந்தையின் நினைவில் அமர்வது கிடையாது. எங்கெங்கோ புத்தி யோகம் அலைந்து கொண்டே இருக்கின்றது. பிசிக்கலி பிரசன்ட், மென்டலி அப்சென்ட். தினந்தோறும் தன்னைத்தான் பார்க்க வேண்டும். இன்று ஏதாவது பாவ காரியம் செய்யாமல் இருந்தேனா அவங்க செக் பண்ணுங்க. யாருக்காவது துக்கம் கொடுக்காமல் இருந்தேன் தானே, யாருக்கும் என் மூலமா துக்கம் போய் சேரக்கூடாது. அதுக்கு நான் காரணமா இருக்கக்கூடாது. மேலும் மற்றவங்க துக்கம் கொடுத்தா அதை வாங்கி நம்ம மனசை நாமளே வருத்தி கொள்ளவும் கூடாது. தன் மீது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். துக்கம் கொடுக்கவும் கூடாது, துக்கத்தை எடுக்கவும் கூடாது. இந்த விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால்
நம்ம கூட ஒருத்தர் இருக்கிறாரு. யாரு? தர்மராஜ். தர்மராஜ் சீஃப் ஜஸ்டிஸ் மறைமுகமாக இருக்கின்றார். இப்போ பிரம்மா ஆக்சுவலாக நான்முகன்னு சொல்கிறாங்க. ஒரு பிரம்மா 3 முகம்தான் ஃப்ரண்ட்ல இருக்கும், 4வது முகம் பின்னாடி இருக்கு. இதனுடைய அர்த்தம் வந்து சிவ தந்தை தற்சமயத்தில் பிரம்மா மூலமாக தந்தை, ஆசிரியர் மற்றும் சத்துகுருவோட ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனால் பின்னாடி ஒரு முகம் இருக்குல்ல, அவர் இதெல்லாம் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு, குழந்தைங்க என்ன பண்ணுறாங்கன்னு. அந்த தர்மராஜ் ஃப்ரண்ட்ல திரும்பும்போது இந்த 3 முகம் மறைஞ்சிடும். அதுக்கப்புறம் அப்பா, குழந்தை, டீச்சர், ஸ்டூடெண்ட்டு அதெல்லாம் பார்க்க மாட்டார். தர்மராஜ் கர்ம பிலாசபி அனுசாரம் தான் நடந்துப்பார். அதனால் தர்மராஜ் புரியல, நம்ம சல்யூட் பண்ணிட்டு தர்மராஜ்கிட்ட இருந்து நம்ம மேலே போகணும் அப்படின்னா வித்தவுட் பனிஷ்மெண்ட்டு என் மூலமாக எந்த உயிரினத்திற்கும் மனசால கூட துக்கம் கொடுக்கக்கூடாத இந்த சமயத்தில் கணக்கு வழக்கை முடிப்பதற்கான சமயமாகும். ஆக்சுவலாக சொல்லப்போனால் இந்த சங்கம யுகம் என்பது செட்டில்மெண்ட் யுகமாகும். நம்மளோட பூர்வ ஜென்மத்தினுடைய கணக்கு வழக்கை தீர்க்கக்கூடிய யுகமாகும். தண்டனைகள் தீர்க்கலைன்னா தண்டனைகள் பெற வாய்ப்பு அதிகம். எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியும். நாம் ஜென்மாந்திரமான பாவிகள். என்ன பாவம் செஞ்சோம் ஞாபகம் இல்லை. நம்ம பிரச்சனைக்கே காரணம் நான் முற்பிறவியில் செஞ்ச பாவங்கள் தான். மற்ற மனுஷங்களோ கடவுளோ காரணம் கிடையாது. என்னோட கஷ்டத்துக்கு என்னோட பூர்வ ஜென்ம பாவங்கள் தான் காரணம். எங்கே ஆகிலும் சிலர் கோவிலுக்கு, ஒரு சிலர் குருவிடம் மற்றும் சிலர் இஷ்ட தேவதைகளிடம் சொல்கின்றார்கள், நாமோ ஜென்மத்தின் பாவிகள், எங்களை காப்பாற்றுங்கள், என்மேல் இரக்கம் வையுங்கள், மெர்சி ஆன் மீ அப்படிலாம் போய் சர்ச்சில் போய் சொல்கிறாங்க, மசூதியில் போய் சொல்கிறாங்க, கோவிலில் போய் சொல்கிறாங்க, கடவுளே என் மேலே இரக்கம் காட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சத்தியுகத்தில் ஒரு பொழுதும் இத்தகைய வார்த்தைகளை வெளிப்படுத்த மாட்டார்கள். சிலர் உண்மை பேசுகின்றனர், சிலர் பொய் சொல்கின்றனர். இங்கும் கூட அதுபோலதான் உள்ளனர். பாபா எப்பொழுதுமே சொல்கின்றார், தனது வாழ்க்கை வரலாறு பற்றிய கதையை பாபாவிற்கு எழுதி அனுப்புங்கள். இது கதை எழுதுகிற விஷயம்னா என்ன அர்த்தம்? நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் ஏதாவது தவறு செஞ்சிட்டேன்னா, யாருக்காவது துக்கம் கொடுத்தேன்னா, அதனால என்னுடைய மனசுல உறுத்தல் இருக்கா, கில்ட்டி கான்ஷியஸ், எந்த ஒரு இன்சிடென்ட்னால என்னுடைய மனசுல குற்ற உணர்வு ஏற்படுகின்றது. அப்ப அந்த தவறுகளை எழுதி பாபாட்ட அர்ப்பணம் செய்யும் பொழுது இறைவன் பாவ மன்னிப்பு கொடுக்குறாரு. 50% தள்ளுபடி பண்றாரு. மீதி 50% அனுபவிச்சுதான் ஆகணும். ஆனா தெரியாம செஞ்சது இருக்கே, அதுக்கு என்ன பண்றது? அது எல்லாத்துக்கும் சேர்த்து யோகா பண்ணணும், வேற வழியே இல்லை. இந்த எழுத சொன்னா சிலர் ஓப்பனா பாபாக்கு லெட்டர் எழுதுறாங்க, உண்மையை எழுதுறாங்க, எதையுமே மறைப்பது கிடையாது. சில பேருக்கு வெட்கமா இருக்கு, நான் இந்த மாதிரி தவறுகளை செஞ்சிருக்கேனே, இந்த லெட்டரை வந்து பாபாவே படிச்சா கூட என்ன நினைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எழுத மாட்டேங்கிறாங்க. சிலர் வந்து உடம்பு சரியில்லை, ஆனா அதை சொல்றதுக்கு தயங்கிட்டு சொல்லாம விட்டா சில சமயம் அது பெருசாயிடுது. அதனால டாக்டர்கிட்ட உண்மையை சொல்லுங்க, எதுக்கு மறைக்கணும்? அதே மாதிரி தான் வைத்தீஸ்வரன் ஆத்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்காக வந்திருக்காரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதனால கடவுளை நினைக்க முடியல, எந்த விஷயத்த நினைக்கிறதுனால
மனசு பாரமா இருக்கு, ஷேர் பண்ணுங்க. மனசால சொல்லுங்க. அவரு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாரு. நம்பிக்கையோட சொல்லுங்க. எதையும் மறைக்கக்கூடாது. அப்புறம் வியாதி முத்தி போச்சுன்னா, கடவுளே நினைச்சாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. எதுவா இருந்தாலும் ஓப்பனா சொல்லுங்க அப்படின்னு காட் சிவா, வைத்தீஸ்வரன் சொல்றாரு. தீய கர்மங்கள் செய்வதன் மூலம் அதன் பலன் கர்மா பிலாசபி என்ன சொல்லுது? தப்பு செஞ்சவங்க சந்தோஷமா இருக்க முடியுமா? ஒருத்தவங்களுக்கு துக்கம் குடுத்துட்டு என்னால சந்தோஷமா இருக்க முடியுமா? அப்படின்னா முடியாது. துக்கம் நான் தான் குடுத்தேன் மத்தவங்களுக்கு. ஆனா கர்ம பிலாசபி அனுசாரம் தர்மராஜ்லாம் விடுங்க. இப்ப நான் வந்து யாரையாவது மனசு உடையிற மாரி நான் பேசிட்டேன் அப்படின்னா, சத்தியமா என்னால சந்தோஷமா இருக்க முடியாது. இப்பவே பிரசன்ட்லயே. ஃபியூச்சர விடுங்க, தர்மராஜ் புரியலாம் விடுங்க. நம்ம போறோமா இல்லையான்னு சில பேர் இதெல்லாம் டவுட்லாம் கேட்குறாங்க. அதெல்லாம் விடுங்க. நான் ஒருத்தவங்கள துக்கம் குடுத்தேன்னா, என்னால கண்டிப்பா சந்தோஷமா இருக்க முடியாது. பிரசன்ட் உடனுக்குடன் இந்த லௌகீகத்துல சொல்வாங்க. அந்த காலத்துலலாம் இன்னைக்கு செத்துட்டாக்கா, நாளைக்கு தான் போய் அந்த இடத்துல பால் ஊத்துவாங்க. இப்ப உடன் பால். அது மாதிரி உடனுக்குடன் உடனுக்குடன் பனிஷ்மென்ட். துக்கம் குடுத்துட்டு அவங்க திருப்பி குடுக்கல. ஆனா என்னோட மனசாட்சி என்ன உறுத்துது பார்த்தீங்களா? அதுதான் பனிஷ்மென்ட். துக்கம் குடுத்துட்டு சந்தோஷமா இருக்க முடியாது. அதுவோ அல்ப காலத்தின் விஷயம். சரி, இந்த பிறவில துக்கம் குடுக்கறது உடனே தெரிஞ்சிடுது. ஆனா முற்பிறவில யார் யாருக்கு என்னென்ன துக்கம் குடுத்தோம்னு தெரியலையே! இதனால சொல்றாங்கல்ல, இவங்க என்னோட ஜென்ம விரோதின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏதோ ஒரு பிறவியினோட ரொம்ப ரொம்ப துக்கம் குடுத்திருப்போம். அவங்க இந்த பிறவி எடுத்ததே நம்மளுக்கு துக்கம் குடுக்கறதுக்காக தான். அப்படியும் சில பேர் இருப்பாங்க. அதனால அப்படி துக்கம் குடுக்குறாங்க அப்படின்னா எடுக்கக்கூடாது ஃபர்ஸ்ட்டு. 2வது விஷயம், அந்த துக்கத்தை எடுக்காம இருந்தது ஒரு பக்கம். அந்த துக்கத்தை சரி பண்ணணும் அப்படின்னா, பூர்வ ஜென்மத்தோட பாவம் இருக்கிறதுனால தான் அவங்க துக்கம் குடுக்குறாங்க. அந்த பாவத்தை சரி பண்ணணும்னா, ஆத்மான்னு புரிஞ்சுகிட்டு, சிவ தந்தையினுடைய இறை நினைவுல நாம இருக்கும் பொழுது, பாப்பகட்டீஸ்வரனுடைய அந்த கதிர்கள் நம்மளுடைய ஆத்மால படிஞ்சிருக்கக்கூடிய பாவக்கரைகளை நீக்கிவிடும். அதுக்கப்புறம் அவங்க நம்மளுக்கு துக்கம் குடுக்கணும்னே நினைக்க மாட்டாங்க. கணக்கு செட்டில்மெண்ட் ஆயிடுச்சுன்னா. அதனால எந்தெந்த பிறவியில பெண்டிங் லிஸ்ட்ல இருக்கிறவங்கலாம், சங்கமயுகத்துல வந்து நம்மளுக்கு துக்கம் குடுப்பாங்க. இதெல்லாம் நடந்து தான் தீரும். இது யாரும் தடுக்க முடியாது. எல்லாருக்கும் நெறைய பேருக்கு ஒருத்தவங்களுக்கு எத்தனை பேரோட கணக்கு இருக்கோ, அவங்கலாம் வருவாங்க. ஏன்னா இந்த யுகம் செட்டில்மெண்ட் பீரியட். அப்ப நம்ம அமைதியா, பொறுமையா அத செட்டில்மெண்ட் பண்ணணும். கூடவே நம்ம சிவ தந்தை நம்மளுக்கு உதவி செய்வாரு. பாபாவ கூட வச்சுக்கிட்டு நம்ம நம்ம செஞ்சது தான். நம்ம செஞ்சது தான். நாம போட்ட விதைய நாம அறுவடை பண்ணணும். வேற வழி இல்ல. பொறுத்து தான் ஆகணும். அப்ப நீ 1 செஞ்சா நான் 9 சொல்லுவேன். அப்படின்னு நாம இன்னும் கூட திருந்தல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். திரும்ப திரும்ப துக்கம் குடுக்குறோம் மத்தவங்களுக்கு. அவங்க ஒரு துக்கம் குடுக்குறாங்கன்னா, நான் 10 துக்கம் குடுக்குறேன் அப்படின்னா, கர்ம பிலாசபி என்ன சொல்லுது? அவங்க நாம ஏற்கனவே ஏதோ ஒரு பிறவியில 100 ஒயிட் பால் அதாவது பிளாக் பால் போட்டிருக்கோம் அப்படின்னா, பாவ செயல் செஞ்சிருக்கோம் அப்படின்னா, அந்த கணக்கு செட்டில்மெண்ட் ஆகும். 100 முறை அவங்க நம்மள திட்டிட்டே இருக்கிறாங்கன்னா, நம்ம பொறுமையா இருந்தோம்னா, கணக்கு முடிஞ்சிடும். பொறுமை இழந்து நடுவுல நம்ம தலையிட்டோம்னா, பால்ஸ் அதிகமாயிடும். அப்புறம் நம்ம கணக்கு இழுத்துக்கிட்டே இருக்கும். அதனால எப்ப செட்டில்மெண்ட் பண்றது? சங்கமயுகம் செட்டில்மெண்ட் பீரியடு. அதனால யார் என்ன குடுத்தாலும், ஒரு கேடயத்த வச்சு தடுத்துக்கிட்டே இருங்க. உள் வாங்கிக்காதீங்க. எல்லாமே ட்ராமால ஃபிக்ஸ் ஆயிருக்கு. ட்ராமான்ற கேடயத்த யூஸ் பண்ணுங்க. இதனால என்னுடைய பாவங்கள் நீக்கப்படுது. இவங்க எனக்கு துக்கம் குடுக்கறதுனால என்னுடைய பாவங்கள் செட்டில்மெண்ட் ஆகுது. அப்படின்னு நினைக்க ட்ராமான்னு நினைக்க அந்த துக்கங்களை சரி பண்ணிக்கலாம். இப்ப நான் வந்து 1 சொன்னா 9 சொல்லி நான் கணக்கு செட்டில்மெண்ட் பண்ணலன்னா, நாளைக்கு தர்மராஜ்புரிக்கும் போகணும். நெக்ஸ்ட்டு சொர்க்கத்திலே லேட்டா வரும். திரேதாயுகத்துல. யார் யார் புருஷோத்தமனாக ஆகின்றார்கள் என்று கடைசியில எல்லாமே அவங்கவங்களுக்கு தெரிந்துவிடும். அது
புருஷோத்தம தெய்வீக ராஜ்யம் உத்தமத்திலும் உத்தமமான ஆத்மாவாக ஆகின்றீர்கள் இல்லையா? வேறு எந்த இடத்திலும் இது போல யாருக்கும் மகிமை செய்ய மாட்டார்கள். மனிதர்களோ தேவதைகளின் குணங்கள் பற்றியும் கூட அறிந்திருக்கவில்லை. தெய்வீக குணங்கள்னா என்னன்னு தெரியாது. ஆனா தேவதைகளை போய் சர்வ குண சம்பன்ன, அனைத்து குணங்களும் நிரம்பியவர்கள்னு மகிமை மட்டும் பாடுவார்கள். என்ற பொழுதிலும் அது கிளிப்பிள்ளையை போலத்தான். அதனால்தான் பக்தர்களுக்கு புரிய வையுங்கள் என்று சிவ தந்தையும் சொல்கின்றார். பக்தர்கள் தங்களை நான் மிகவும் தாழ்ந்தவன், பாவி என்று சொல்லும் பொழுது அவர்களிடம் கேளுங்கள், நீங்கள் சாந்தி தாமத்துல பரந்தாமத்தில் இருந்த பொழுது அங்க பாவம் செஞ்சீங்களா? கேட்டு பாருங்க. அங்க ஆத்மா ஆக்சுவலா பாவமோ புண்ணியமோ உடம்பு இருந்தாங்க செய்ய முடியும். புள்ளி என்னத்தை செய்ய போகுது பரந்தாமத்துல? ஆத்மாக்கள் அனைவரும் பவித்திரமாக இருந்தாங்க. இங்கே வந்துதான் பாவத்தை செய்ய ஆரம்பிச்சது. அதுவும் ஸ்டார்டிங்ல இல்ல, பாதி யுகம் வரைக்கும் யாருமே பாவம் செய்யல. துவாபர யுகத்துல ஸ்டார்ட் ஆச்சு, கலியுகத்துல அதிகமாச்சு. கலி முத்தி போகும் பொழுது பாவக்குடம் நிரம்பி வழியுது. அப்பதான் கடவுள் அவதரிச்சிருக்காரு. இங்கே அப்பவித்திரமாக இருக்கின்றார்கள். ஏனென்றால் தமோ பிரதானமான உலகமாகும். புது உலகத்திலோ பவித்திரமாக உள்ளனர். அப்பவித்திரமாக ஆக்குபவர் ராவணன். இந்த சமயத்துல குறிப்பாக பாரதம், பொதுவாக முழு உலகத்தின் மீது ராவணனின் ராஜ்யம் இருக்கின்றது. ராஜா ராணி எப்படியோ பிரஜைகளும் யதா ராஜா ராணி ததா பிரஜா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. ராஜா ராணி எப்படியோ பிரஜைகளும் அவ்வாறே இருப்பார்கள். மிக உயர்ந்தவர் மற்றும் மிக தாழ்ந்தவர் எது? ஆத்மால உயர்ந்த ஆத்மா தாழ்ந்த ஆத்மா அப்படி இருக்கா? ஃபுல் சார்ஜ் பேட்டரி உயர்ந்த ஆத்மா தேவ ஆத்மா, லோ பேட்டரி தாழ்ந்த ஆத்மா. ஏன்னா ஆத்மால சக்தியே இல்லையே, அது கலியுக வாசிகள். சத்தியுகத்துல இருந்தவங்க புருஷோத்தம், உத்தம புருஷர்கள், தேவதைகள் உயர்ந்த ஆத்மாக்கள். தாழ்ந்த ஆத்மா யாரு? விகார குணங்கள் நிறைஞ்சவங்க தாழ்ந்த ஆத்மாக்கள். குணங்களை வச்சுதாங்க இருக்கு, மற்றபடி பிறப்பால கிடையாது. கர்மத்தின் அனுசாரம் சொல்றார். இங்க எல்லாரும் பதீதமா இருக்கிறாங்க. எது சரி எது தப்புனே தெரிய மாட்டாங்க. துக்கம் கொடுக்கறது தப்புனே தெரியல. அப்ப அவங்க தானே தாழ்ந்த ஆத்மாக்கள். தப்பு செய்யறவங்க தாழ்ந்த ஆத்மாக்கள். நான் உங்களை தூய்மையாக மாற்றி விடுகின்றேன். பிறகு உங்களை யாரு தூய்மையற்றவர்களாக ஆக்குனாங்க? இந்த ராவணன் தான். இப்பொழுது நீங்கள் மீண்டும் என்னுடைய வழிப்படி ஸ்ரீமத் படி நடப்பதன் மூலமாக தூய்மையாக ஆகிக்கொண்டே இருக்கின்றீர்கள். இன்னைக்கு நாளைக்கே தேவதை ஆக முடியாது. இது பெரிய ப்ராசஸிங். அது தொடர்ந்து முயற்சி பண்ண பண்ண சொல்லுவாங்களே, எறும்பு ஊற கல்லும் தேயும். அந்த மாதிரி தொடர்ந்து பாபாவுடைய நினைவுல இருக்க இருக்க ஒரு நாள் இந்த பாவ கரைகளை சரியாயிடும். நம்பிக்கை வைங்க. பிரச்சனைக்கே காரணம் என்னோட கணக்கு தான். அது முதல்ல மறக்க கூடாது. அதுக்கு ஒரே சொல்யூஷன் இறை நினைவு மட்டும்தான். ராவணன் இப்பொழுது எல்லாத்துக்கும் காரணம் ராவணன். ராவணன் தனியா ஒரு மனிதனோ அசுரனோ கிடையாது. அவங்களோட வீக்னஸ். பைபிள்ல கூட சாத்தான்னு சொல்லுவாங்க. சாத்தான் அப்படின்னா யாரோ ஒரு ஆளு அப்படி இல்லை, அவங்கவுங்களோட பலவீனங்கள் தான் சாத்தான் அப்படின்றது, ராவணன்றது. இதெல்லாம் அவங்கவுங்களோட வீக்னஸ் தான். இப்பொழுது நீங்கள் மீண்டும் என்னுடைய வழிமுறைப்படி நடப்பதன் மூலமாக
பாவனமாக ஆகிக் கொண்டே இருக்கின்றீர்கள். பிறகு அரை கல்பத்திற்கு பின் ராவணனின் வழிப்படி பதீதம் தூய்மையை இழக்க ஆரம்பிக்கிறீங்க. துவாபர யுகத்துல இப்ப டோட்டலா போயிடுச்சு. கலியுகம்ல இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன? பாடி கான்ஷியஸ் தான். அதாவது தேக அபிமானத்துல வர்றதுனாலதான் விகாரங்களில் வசப்படுகின்றார்கள். பாபா நம்மளுக்கு ஒரு லட்சியம் கொடுத்தாரு. நான் ஒரு ஆத்மா. ஆத்மான்னு நினைக்கும் பொழுது நம்ம மூலமா எந்த தவறும் நடக்காத. என்னைக்கு மனதிற்கு கொடுக்கப்பட்ட லட்சியத்தை மீறுகின்றேனோ, லக்ஷ்மண் ரேகாவை சீதை அப்படிங்கிற ஆத்மா கிராஸ் பண்ணதோ, அதாவது பாடி கான்ஷியஸ்ல வருமோ, அன்னைக்குதான் அந்த ராவணன் வசப்படுது ஆத்மா. விகாரங்களுக்கு வசப்படுகின்றது. புரியுதுங்களா? ஒரு ஆத்மா, ஒரு சீதை, ஒரு ராவணன் இல்லை. ஒவ்வொரு ஆத்மாவும் பாடி கான்ஷியஸ்ல வரும் பொழுது விகாரங்களுக்கு வசப்படுகின்றது. இது அசுர வழி என்று சொல்லப்படுகின்றது. பாரதம் உண்மையிலேயே தூய்மையான பாரதமாகத்தான் இருந்தது. அதுதான் இப்பொழுது பதீதமாக ஆகிவிட்டு இருக்கின்றது. இந்த பாரதத்தை மீண்டும் பாவனமாக ஆக்க வேண்டும். யார் செய்வாங்க? அது இறைவன் செயல். பாவனமாக ஆக்குவதற்காகத்தான் பதீத பாவனர் சிவ தந்தை பூமிக்கு வர வேண்டியதாக இருக்கின்றது. இந்த சமயத்துல பாருங்க, எவ்வளவு ஏராளமான மனிதர்கள், நாளை எவ்வளவு பேர் இருப்பாங்க. பாப்புலேஷன் ஓவர்ஃப்ளோ ஆகுது. இன்னைக்கு 850 கோடி பாப்புலேஷன் இருக்கு. அதோட தாண்டிடுச்சு. ஆனா சத்தியுகத்துல மொத்தமே 9 லட்சம் தான் ஸ்டார்டிங்ல. பாபா சொல்றாரு, யுத்தம் நடைபெறும். மரணம் என்பது எதிரிலேயே இருக்கின்றது. நாளை இவ்வளவு பேரும் எங்க போவாங்க? அனைவருடைய சரீரங்கள் மற்றும் இந்த பழைய உலகம் விநாசம் ஆகியே தீரும். இந்த ரகசியம் இப்பொழுது உங்களுடைய புத்தியில் உள்ளது. வரிசை கிரமமான முயற்சியின் அனுசாரம் நாம் யாருடைய முன்னிலையில் அமர்ந்திருக்கின்றோம், இதையும் யாரும் புரிந்து கொள்வது கிடையாது. குறைந்ததிலும் குறைந்த பதவி பெறக்கூடியவர்கள் டிராமா அனுசாரம் சுத்தமா புரிஞ்சிக்க மாட்டாங்க. அவர் கடவுளை என்ன பண்ணுவாரு? அதிர்ஷ்டத்துல இல்லைன்னு நினைச்சுப்பாரு. இப்பொழுதோ குழந்தைகள் சேவையும் செய்ய வேண்டும், பாபாவை நினைவும் செய்ய வேண்டும். ஞானம், யோகம், தாரணை, சேவை 4 சப்ஜெக்ட்லயும் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். இப்பொழுதோ நாம் சேவையும் செய்யணும், யோகாவும் பண்ணணும். நீங்கள் சங்கமயுக பிராமணர்கள். நீங்கள் பாபாவிற்கு சமமாக ஞான கடலாக, சுகத்தின் கடலாக ஆக வேண்டும். ஆக்கக்கூடிய பாபா கிடைத்துள்ளார் இல்லையா? தேவதைகளின் மகிமை பாடப்படுகின்றது. சர்வகுண சம்பன்ன, சோலாகலா சம்பூர்ண, அதாவது அனைத்து குணங்களும் நிரம்பியவர்கள் தேவதைகள். இது முதல் மகிமை. இரண்டாவது 16 கலைகள் நிறைஞ்சிருந்தாங்க. மூணாவது சம்பூர்ண நிர்வீகாரி. எந்த தீய பழக்கம், எண்ணம், சொல், செயல்ல கூட அவகுணங்கள் இருக்காத சம்பூர்ண நிர்வீகாரியாக இருப்பாங்க. விகாரமே இருக்காத. 4வது அஹிம்சா பரமோதரம். அஹிம்சாவாதிகளாக இருப்பாங்க. யாருக்கும் துக்கம் கொடுக்க மாட்டாங்க. எந்த உயிரினுக்கும் நம்ம மனசால, மற்றவங்க மனசை உடைக்கிறது கூட துக்கம் தானே, அந்த வேலை செய்ய மாட்டாங்க. பசு வதையும் நடக்காது, மனசை உடைக்கக்கூடிய வதையும் நடக்காத சத்தியுகத்துல தேவதைகள். 5வது மரியாதா புருஷோத்தம். ஈஸ்வரிய மரியாதைகள் படி நடந்து ஆத்மாவை உத்தம புருஷர்களாக மாற்றிக்கொள்வார்கள்.
இப்ப பண்ணது அங்க உள்ள இறங்கிடுச்சுல ஸ்ரீமத், ஆழ் மனசுல இறங்கிடுச்சு. அங்க யாரும் வந்து ஸ்ரீமத் சொல்ல போறது கிடையாது. சிவபாபா வரப்போறது கிடையாது. ஆனா தேவதைகள் ஈஸ்வரிய மரியாதைக்கு உட்பட்டு நடப்பாங்க. அந்த கோட தாண்ட மாட்டாங்க. உள்ளுக்குள்ளவே இருப்பாங்க. ஆத்மா அப்படின்ற சோல் கான்ஷியஸ்ல இருப்பாங்க. இது 5 விஷயம் தான் தேவதைகள். இப்ப இந்த குணங்கள் உடையவங்க யார் இருக்காங்க இந்த காலத்துல? தன்னிடம் சதா கேட்டுக்கொண்டே இருங்கள், நான் உயர்ந்த பதவி பெறுவதற்கு தகுதி உள்ளவனாக இருக்கின்றேனா? தகுதின்றது இந்த 5 விஷயங்கள். எதுவரை இருக்கின்றேன்? சங்கம யுகத்தை நல்லபடியாக நினைவு செய்யுங்கள். நான் சங்கமயுக நாம் எல்லாரும் பிகேஸ் சங்கமயுக பிராமணர்கள் ஆவோம். புருஷோத்தமனாக ஆகக்கூடியவர்கள் ஆவோம். ஸ்ரீ கிருஷ்ணா புதிய உலகத்தின் புருஷோத்தம் ஆத்மா ஸ்ரீ கிருஷ்ணர் இல்லையா? குழந்தைகள் அறிவார்கள், நாம் பாபாவிற்கு முன்னிலையில் அமர்ந்துள்ளோம். அதனால இன்னும் அதிகமாகவே படிக்க வேண்டும். மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கவும் வேண்டும். கற்றுக் கொடுக்கவில்லை என்றால் படிப்பது இல்லை என்பது தெளிவாகின்றது. புத்தியில சில பேருக்கு உள்ள இறங்குறதே இல்லைங்க. 5% கூட பதிவது கிடையாது. நாம் சங்கம யுக பிராமணர்கள் என்பது கூட நினைவில் இருப்பதே கிடையாது. புத்தியில பாபாவின் நினைவு இருக்க வேண்டும். சக்கரத்தை, சுதர்ஷன சக்கரத்தை சுற்றி கொண்டே இருக்க வேண்டும். புரிதலோ மிகவும் சுலபமானது ஆகும். தன்னை ஆத்மா என உணர்ந்து பாபாவை நினைவு செய்ய வேண்டும். அவர் அனைவரை காட்டிலும் பெரிய தந்தை. தந்தை சொல்கின்றார், என்னை நினைவு செய்வீர்களானால் உங்களுடைய விகர்மங்கள் விநாசம் ஆகிவிடும். நாம் தான் பூஜைக்குரியவராக இருந்தோம், நாமே தான் பூஜாரியாக ஆகியுள்ளோம். இந்த மந்திரம் மிக நல்ல மந்திரம் ஆகும். அவர்கள் பிறகு ஆத்மாவே தான் பரமாத்மா என சொல்லிவிட்டு இருக்கின்றார்கள். என்னென்ன சொல்கின்றார்களோ எல்லாமே தப்பு தாங்க, எல்லாமே தவறுதான். நாம் பவித்திரமாக இருந்தோம். 84 பிறவி சக்கரத்தை சுற்றி வந்து இப்பொழுது இப்படி அப்பவித்திரமாக ஆகிவிட்டோம். இப்பொழுது நாம் மீண்டும் வீடு திரும்ப வேண்டும். இன்று இங்கே இருக்கின்றோம், நாளை நாளை வீட்டிற்கு செல்வோம். இது நடந்தே தீரும்ல. சரீரத்துல பர்மனெண்டா இருக்க முடியாதுல்ல. அது மாதிரிதான் உலகமும் பர்மனெண்ட் கிடையாது. நம்ம எல்லாருமே ரிட்டர்ன் பண்ணி கிளம்புற டைம் வரப்போகுது. நம்ம தன்னைத்தானே தயார்படுத்திக்கணும். நாம் எல்லையற்ற தந்தையின் வீட்டிற்கு செல்கின்றோம். இந்த நாடகம் எல்லையற்ற நாடகம் ஆகும். இது இப்பொழுது மீண்டும் முன் போலவே நடைபெற போகின்றது. பாபா சொல்கின்றார், தேகத்துடன் கூட தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் மறந்து தன்னை ஆத்மா என உணருங்கள். இப்பொழுது நாம் இந்த சரீரத்தை விட்டுவிட்டு வீட்டிற்கு செல்ல இருக்கின்றோம். இதை உறுதியாக நினைவு செய்யுங்கள். நான் ஆத்மா. இதுவும் கூட நினைவில் இருக்குமானால் புத்தியின் மூலமாக முழு உலகத்தின் சந்நியாசம் ஆகிவிட்டது என்று அர்த்தம். ஷரீரத்தின் சந்நியாசம் ஆகிவிட்டது என்றால் அனைத்திலிருந்தும் சந்நியாசம். அந்த ஹட்ட யோகிகள் ஒன்றும் முழு உலகத்தை சந்நியாசம் செய்வது கிடையாது. அவங்க வீடு வாசலை தாங்க திறக்கிறாங்க. நாம உடல்ல சந்நியாசம் பண்ணியிருக்கோம், ஆனா உடம்புல இருக்கிறோம். உலகத்தை புத்தியின் மூலமா சந்நியாசம் பண்ணியிருக்கோம், ஆனா உலகத்துல தான் இருக்கோம். கடமைகளை செய்யறோம், குடும்பத்தை திறக்கல. ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு என்ன செய்யணுமோ எல்லா கடமைகளையும் செய்யறோம், ஆனா விடுபட்ட நிலையில இருக்கும்.
இதுதான் உயர்ந்த சந்நியாசம். கடமைகளை செய்வோம், பலன்ல இருந்து டிட்டாச்சா இருக்கிறது தான் மிகப்பெரிய சந்நியாசம். அவங்களோட இது அரகுர சந்நியாசம். நீங்களோ முழு உலகையும் புத்தியின் மூலமாக தியாகம் செய்ய வேண்டும். விநாயகர் என்ன பண்ணாரு? ஞான பழத்தை வாங்குறதுக்கு தாய் தந்தை தான் உலகம் அப்படின்னு நினைச்சார்ல பக்தியில. நம்ம கூட புத்தியின் மூலமா நம்மளுக்கு பாபா தான் உலகம் அப்படின்னு நாம நினைச்சாலே போதும், முழு உலகம் புத்தியிலேருந்து தியாகம் ஆயிடும். சன்னியாஸ் பண்ணிட்டோன்னு அர்த்தம். நம்மளுக்கு உலகம் தான் கடவுளா இருக்கார்ல, நம்மளுக்கு எல்லாமே அவர் தானே. தன்னை தேகம் என உணர்ந்து இருந்தால் பிறகு காரியமும் அது போலவே செய்கின்றனர். தேகத்தை பார்க்கறாங்க, தேகத்தினுடைய தர்மத்தை வச்சுதான் பேசுறதே. இந்த உலகம் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. தேக அபிமானி ஆகிறதுனாலதான் இன்னைக்கு உலகத்துல திருட்டு, பொய் பேசுவத, பாவம் செய்வத, கொலை செய்யற அளவுக்கு போறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் பாடி கான்ஷியஸ். இதெல்லாம் பழகிடுச்சுங்க. விடுறது கஷ்டமா இருக்கு. பாடி கான்ஷியஸ் சப்தமா பேசவே மாட்டாங்க. தேவதைகள் ரொம்ப ஸ்வீட்டா, இனிமையா, அன்பா பேசுவாங்க. சவுண்டு கம்மியா வரும். இப்ப பாருங்க எப்படி பேசுறாங்க. சப்தமாக பேசவும் சப்தமா பேசுறாங்க. கேட்டா ரொம்ப சவுண்டு. வீட்டுல 2 பேர் இருக்காங்க. இவங்க பேசுற சத்தம் பக்கத்து வீட்டுல இருந்து கேக்குறாங்க, உங்க வீட்டுல ஏதோ சண்டையா அப்படின்னு. இல்லைங்க, நாங்க பேசிட்டு இருந்தோம். இவங்க பேசுறது வெளியில கேக்குது. அவ்வளோ சவுண்டு. அவங்க ஏதோ சண்டை தான் நடக்குதுன்னு நினைச்சிருக்காங்க. கேட்டா என்னோட வாய்ஸே அப்படிதாங்க. என்னோட சப்தமே அப்படிதான், என்னோட நேச்சரே அப்படிதான் என்னன்னு சொல்றாங்க. ஒரு நாள்ல ஒரு 25-30 பாவமாவது செஞ்சிடுறாங்க. போய் பேசுறது பாவம். பாவமா இல்லையா? எல்லாம் பழகிடுச்சு. அப்ப நம்ம செய்யறது பாவனே தெரிய மாட்டாங்க பழகிட்டதுனால. பாபா சொல்றாரு, முதல்ல சப்தத்தை குறைப்பதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். சத்தமா பேசணும். இப்ப எதுக்கு சவுண்டு அப்படின்னு கேக்குறாரு. சப்தத்தை குறைப்பதில் தாமதமாவது இல்லை. இப்ப நாயை கூட வளர்க்கின்றார்கள் அப்படின்னா நல்லதாகி விடுகின்றது. இப்ப குரங்குகள் ரொம்ப துடுக்குத்தனமாக இருக்கு. இதெல்லாம் எதுக்கு சொல்றாரு தெரியல. பிறகு யாரிடமாவது சிறைப்பட்டு வளர்க்கப்பட்டால் இந்த குரங்கெல்லாம் சில பேர் என்ன பண்றாங்கன்னா டான்ஸ் ஆடுறதெல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. அது குரங்காட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அவர் என்ன சொல்றாரோ அது கேட்கும். டான்ஸ்லாம் ஆடுது. ஒரு குரங்க கண்ட்ரோல் பண்றது ஈஸியா கஷ்டமா? நீங்களே சொல்லுங்க. ஒரு மரத்துக்கு மரம் தாவர குரங்கையே என்ன பண்ணிடுறாரு அந்த குரங்காட்டி? சீர்திருத்தி விடுகின்றார். அவர் என்ன சொல்றாரோ அதை குரங்கு கேக்குது. டான்ஸே ஆடுது. நில்லுன்னா நிக்குது, உட்காருன்னா உட்காருது. இது செய்யினா அது செய்யுது. ஆனா இந்த குரங்கு மனசு இருக்கு, இது சீர்திருத்தம் பண்றதுக்கு நம்ம சிவ தந்தை போராடிட்டு இருக்கிறாரு. மனசை கான்சென்ட்ரேஷனோட கடவுளை நினைக்கணும். இவ்வளவுதாங்க விஷயம். ஆனா எவ்வளவு டஃப்பா இருக்கு தெரியுமா கடவுளுக்கு? குரங்க கூட திருத்திடலாம் போல இருக்கு. மனுஷங்களை திருத்தது ரொம்ப டஃப்பா இருக்கு. மிருகங்களை சீர்திருத்துப்பவர்கள் மனிதர்கள். மனிதர்களை சீர்திருத்துபவர் இறைவன். பாபா சொல்றாரு, நீங்க கூட அப்படிதாங்க இருக்கிறீங்க. அப்படிதான் இருந்தீங்க. வானரப்படைன்னு எதுக்கு பேர் வச்சிருக்காங்க? ஒரு ஸ்டடி மைண்டே கிடையாது. ஆசிலேஷன். அததான் சரி பண்றாரு. ஸ்டடியா உட்காந்து என்ன பண்றாரு? யோகா ஆஞ்சநேயர் யோகா பண்றாருல, அத மாதிரி நாம தான் அது யோகா பண்ண வைக்கிறாரு. வானரப்படையை தான் செலக்ட் பண்றாரு. அலைப்பாயும் மனதை தான் அடக்கி ஆள கற்றுக் கொடுக்கிறாரு. நிலையான உள்ளத்தோடு இறைவனை தொடர்ச்சியா நினைக்க வைக்கிறாரு. நம்மள சீர்திருத்தம் பண்றாரு கடவுள். நாம என்ன பண்ணிட்டோம்? கடவுளே என்ன பண்ணிட்டோம்? மிருகத்துல காமிச்சிட்டோம். வராக அவதாரம்னு சொல்லிட்டோம்.
பாபா சொல்றாரு, வராக அவதாரம்னா என்ன அர்த்தம்னா பன்னி அது. கடவுள் அப்படி சொல்லலாமா? தப்பு தானே! ஆனா, ஏன் மனுஷங்க சொன்னாங்க தெரியுமா? உங்களுடைய செயல்பாடுகள் அப்படி இருக்கு. பன்றின்னா என்ன பண்ணும்? எது சாப்பிடக்கூடாதோ அது சாப்பிடும். எது வந்து வேஸ்ட், நெகட்டிவோ அது சாப்பிட்டா என்ன அர்த்தம்? நெகட்டிவ் தாட்ஸ், வீணான எண்ணங்கள், எதிர்மறையான எண்ணங்கள். இத வந்து அப்படி கம்பேரிசன் பண்ணி, அந்த காலத்துல கடவுளே அப்படிதானே எழுதி வச்சுட்டாங்க. இது எவ்வளோ பெரிய தவறு இல்ல? அவர் வந்து சொல்றாரு. இதையும் நீங்கள் தான் அறிவீர்கள். உலகத்திற்கு இந்த விஷயம்லாம் தெரியாது. வராக அவதாரம்னா என்னன்னு தெரியாது. இதுல வராகி அம்மன வேற உருவாக்கி வச்சிருக்காங்க நம்ம ஆளுங்க. நெறைய பக்தியில நெறைய வெரைட்டி பக்தி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா, இவங்க எல்லா இஷ்ட தேவிகளும் ஒரு காலத்துல பிகேஸ் தான். அவங்கள தான் பூஜ்யக்குரியவங்களா மாத்துறாரு. அவங்கவங்க புருஷார்த்தம் அனுசாரம் அப்படி ஆகப் போறாங்க. கடைசியில நம்மள அந்த மாரி பூஜ்யக்குரியவரா மாற்றக்கூடிய இறைவனையே என்ன பண்ணிட்டோம்? மிருகங்கள்ல காமிச்சிட்டோம். பரவால்ல. எப்படி எப்படிலாம் அவங்களுக்கு புருஷார்த்தம் பண்ணாங்க அப்படின்றது பின்னால காட்சி கிடைக்கும். சாட்சாத்காரம். எப்படி எப்படி தண்டனைகளை பெறுகின்றனர் என்பதும் உங்களுக்கு தெரிய வரும். அரை கல்பமாக பக்தி செய்திருக்கின்றீர்கள். இப்பொழுது பாபா கிடைச்சிட்டாரு. பாபா சொல்கின்றார், என்னுடைய வழிமுறைப்படி நடக்கவில்லை, ஸ்ரீமத் படி நடக்கல அப்படின்னா தண்டனை இன்னும் இன்னும் கூட அதிகமாகி கொண்டே போகும். அதனால தான் இப்பொழுது பாவங்கள் முதலியவற்றை செய்வதை விட்டுவிடுங்கள். தன்னுடைய சார்ட் வைங்க. பிறகு அதோடு கூடவே தாரணையும் வேண்டும். யாருக்காவது புரிய வைப்பதற்கான பயிற்சியும் வேண்டும். கண்காட்சியின் சித்திரங்கள் மீது சிந்தனையை செலுத்துங்கள். யாருக்கு நாம் எப்படி புரிய வைப்பது? முதல் விஷயமாக இதை எடுத்துக்கொள்ளுங்கள். கீதையின் பகவான் யார்? ஞான கடலோ பதீதா பாவனர் பரம்பிதா பரமாத்மா இல்லையா? இந்த தந்தை ஆத்மாக்கள் அனைவருடைய தந்தை ஆவார். ஆகவே தந்தையின் அறிமுகம் வேண்டும் இல்லையா? ரிஷி முனி முதலிய யாருக்குமே தந்தையின் அறிமுகம் கிடையாது. படைப்பினுடைய முதல் இடை கடை பற்றியும் தெரியாத. அதனால முதலிலோ இதை புரிய வைத்து பகவான் ஒருவர்தான் என்று எழுத வையுங்கள். இறைவன் ஒருவரை, வேறொருவர் இருக்க முடியாத. மனிதர்கள் தங்களை பகவான் என சொல்லிக் கொள்ள முடியாத. குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்பொழுது நிச்சயம் உள்ளது. பகவான் நிராகாரமாக உள்ளார். பாபா நமக்கு படிப்பு சொல்லி தருகின்றார். நாம் மாணவர்கள். அவர் தந்தையாகவும் உள்ளார், ஆசிரியராகவும் உள்ளார், சத்தகுருவாகவும் உள்ளார். ஒருவரை நினைவு செய்வோமானால் ஆசிரியர் மற்றும் குரு இருவரின் நினைவும் வரும். புத்தி அலையக்கூடாது. வெறுமனே சிவ என்று மட்டும் சொன்னால் போதாது. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாயன்னு சொல்லிட்டு இருந்தா போதாது. சிவன் நம்முடைய தந்தையாகவும் இருக்கின்றார். புரிஞ்சுக்கிட்டு அவரை நினைக்க சொல்றாரு. நினைச்சா போதும். மந்திரம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அகத்தியர் சொல்லியிருப்பாரு, மனம் அது செம்மையானால் மந்திரங்கள் தேவையில்லை. மனசை செம்மைப்படுத்துறதுக்காக தான் கடவுள் வந்திருக்கிறாரு. மிக மேலான ஆசிரியராகவும் தந்தையாகவும் இருக்கின்றார் இறைவன். நம்மை உடன் அழைத்து செல்லக்கூடிய சத்து குருவாகவும் இருக்கின்றார். அந்த ஒருவருக்கு எவ்வளவு மகிமை இருக்கு. அனைத்து புகழும் இறைவனுக்கே. அவரை தான் நினைவு செய்ய வேண்டும். ஒரு சிலர் இவர்கள் வந்து போய் பிகேவை குருவா ஆக்கி கொண்டுள்ளனர் அப்படின்னு நினைக்கிறாங்க. பிரம்மா பாபா தான் நம்மளுக்கு குரு. பிரம்மாவுக்கே குரு யார? சிவ தந்தை. நம்ம எல்லாருடைய தந்தை ஆசிரியர் சத்துகுரு காட் சிவா. எந்த மனித குரு கிடையாது.
நீங்கள் குருவாகவா ஆகின்றீர்கள்? பாபா சொல்றாரு, உங்களை தந்தை என சொல்ல மாட்டார்கள், ஆசிரியர் குரு என சொல்வார்கள். தந்தை அல்ல, மூவரும் என்று ஒரே சிவபாபா மட்டும்தான். அப்பாவும் அவரே, டீச்சரும் அவர் தான், குருவும் அவர் தான். லௌகீக குரு டீச்சரா இருக்க முடியாது, தந்தையாகவும் இருக்க முடியாது. அவங்க அனைத்திலும் காட்டிலும் பெரிய தந்தை சிவபாபா, நம்ம எல்லோரின் தந்தை இறைவன். இதை நல்லபடியாக புரிய வைக்க வேண்டும். கண்காட்சியில் புரிய வைப்பதற்கான புத்தி வேண்டும். ஆனால் தன்னிடம் அவ்வளவு துணிச்சல் இருப்பதாக உணர்வது கிடையாது. பெரிய பெரிய கண்காட்சிகள் நடைபெறுகின்றன என்றால் நல்ல நல்ல சேவையில் ஈடுபாடு கொண்ட குழந்தைகள் சென்று சேவை செய்ய வேண்டும். பாபா தடை சொல்வது கிடையாது. இன்னும் போக போக சாதுக்கள், சன்னியாசிகளும் கூட நீங்கள் ஞான பானத்தை எய்து கொண்டே இருப்பீர்கள். வருவாங்க அவங்களாம் கூட. எங்கே செல்வாங்க? ஒரே புகலிடம் இது, ஒரே கடை இதுதான். அனைவருக்கும் சத்கதி அந்த புகலிடத்தில்தான் கிடைக்கும். இந்த புகலிடம் அத்தகையது. உலகத்துல உலகமே புயல் எடுத்துட்டு வந்தாலும் இறைவனோட உள்ளம்தான் நம்மளுக்கு மிகப்பெரிய புகலிடம் ஆகும். அனைவருக்கும் பவித்திரமாவதற்கான வழி சொல்கின்றீர்கள். பிறகு அவர்கள் ஆனாலும் சரி, ஆகாவிட்டாலும் சரி, அவங்க இஷ்டம். நம்ம கடமை நம்ம சொல்லிட்டே போகணும், அவ்வளவுதான். குழந்தைகளாகிய உங்களுடைய கவனம் விசேஷமாக சேவையின் மீது இருக்க வேண்டும். குழந்தைகள் புத்திசாலிகள் தான் என்ற பொழுதிலும் சேவை முழுமையாக செய்யவில்லை எனில் ராகு தசை பிடித்திருக்கின்றது என பாபா புரிந்து கொள்வார். தசைகளோ அனைவர் மீதும் சுற்றுகின்றது இல்லையா? லௌகீகத்துல இந்த ஜாதகம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ராகு தசை, குரு தசை, சனி தசை, அந்த மாதிரி தசை இருக்கு. தசா புத்தின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது எல்லைக்கு அப்பாற்பட்ட தசை. இந்த துவாபரேகத்துல பிடிச்சதுங்க. ராகு தசை பீக்ல இருக்கு. இப்போ குரு பார்வைப்படுது. குரு தசை வரும்போது ராகு தசை விலகுது. மாயாவின் நிழல் படுகின்றது. ராகு தசை அப்படின்னா பக்தியில சொல்றாங்க, ராகு சூரியனை முழுங்குறது. அதுக்கு பேரு சூரிய கிரகணம். ராகு சந்திரனை முழுங்குனா அதுக்கு பேரு சந்திர கிரகணம். ஆக்சுவலா நிழல் படையுது. நிழல் தான் அது. அதனுடைய அர்த்தம் நம்மளுக்கு புரியுது. சூரிய வம்சம், சந்திர வம்சம் சேர்ந்த தேவதைகளை இந்த ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய 5 விகாரங்கள் முழுங்கிடுச்சு. இப்ப கிரகணத்துல இருந்து நம்மளுக்கு விமோச்சனம் கொடுக்கறதுக்காக குரு வந்திருக்கிறார். ராகு தசையிலிருந்து விடுவிக்கின்றார். சாப விமோச்சனம் கிடைக்கின்றது. 2 நாள் கழித்து சரியாகி விடுகின்றார்கள். குழந்தைகள் சேவையின் அனுபவம் பெற்று வர வேண்டும். கண்காட்சிகளும் நடத்தி கொண்டே இருக்கின்றார்கள். மனிதர்கள் ஏன் புரிந்து கொண்டு எழுவது இல்லை? நிச்சயமாக கீதை கிருஷ்ணருடையது அல்ல, சிவ தந்தையினுடையது. அவங்க சொல்றாங்க, இந்த பாட்டுலாம் நல்லா இருக்கு, இவங்க சொல்லி தர நாலேஜ் நல்லா இருக்குன்னு தான் சொல்றாங்களே தவிர எவ்வளவு உள்ள இறங்கி இருக்கு அப்படின்றது இன்னும் சரியா தெரியல. மனிதர்களுக்கு மிகவும் நன்மை செய்வது என்பதை அனைவருக்கும் காட்ட வேண்டும். ஆனால் நானும் இந்த ஆஸ்தியை பெற்றுக்கொள்வேன் என்று யாருமே சொல்வது இல்லை. நல்லது. இனிமேலும் இனிமையான தேடி கண்டுபிடிக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவின் அன்பு நினைவு மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், தேக அபிமானத்தில் சப்தமாக பேசக்கூடாது. இந்த பழக்கத்தை விட்டுவிட வேண்டும். சவுண்டா பேசுறது, சவுண்டா
அந்த மாதிரி பேசக்கூடாது. திருடுவது, பொய் பேசுவது, இவை அனைத்தும் கூட பாவ செயல்களே ஆகும். இவற்றிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஆத்ம அபிமானியாக ஆகி இருக்க வேண்டும். 2வது பாயிண்ட், மரணம் என்பது எதிரிலேயே இருக்கின்றது. அதனால பாபாவின் ஸ்ரீமத் படி நடந்து பாவனமாக, தூய்மையாக ஆக வேண்டும். பாபா உடையவர்களாக ஆன பிறகு எந்த ஒரு தீய செயலும் செய்யக்கூடாது. தண்டனைகளிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கான புருஷார்த்தம் செய்ய வேண்டும். வரதானம்: மக்கள் விரும்பும் சபைக்கான டிக்கெட்டை முன்பதிவு செய்யக்கூடிய ராஜ்ய சிம்மாசன அதிகாரி ஆகுக. எந்த ஒரு சங்கல்பமோ அல்லது சிந்தனையோ செய்கின்றீர்கள் என்றால், முதலில் இந்த சிந்தனை அல்லது சங்கல்பம் பாபாவிற்கு பிடித்தமானதாக உள்ளதா என்று சோதனை செய்யுங்கள். யார் தந்தைக்கு பிடித்தமானவராக இருக்கின்றார்களோ அவர்கள் மக்களுக்கு பிடித்தமானவர்களாக தானாகவே ஆகிவிடுவார்கள். பிரபு பசந்த், லோக் பசந்த் ஆயிடுவாங்க. ஒருவேளை ஏதாவது ஒரு சங்கல்பத்துல சுயநலம் இருக்கின்றது என்றால், மனதிற்கு விருப்பமானது என்று சொல்லலாம். பிறகு உலக நன்மை இருக்கின்றது என்றால், மக்களுக்கு விருப்பமானது மற்றும் பிரபுவிற்கு விருப்பமானது என்று சொல்லலாம். சுயநலம் இருந்தா அவங்களுடைய மனசுக்கு விருப்பமானது. பொது நலம் அப்படின்னா பாபாவுக்கும் பிடிக்கும், உலகத்துக்கும் பிடிக்கும். மக்கள் விரும்பும் சபை அதனுடைய உறுப்பினர் ஆவது என்றால், சட்டம் மற்றும் ஒழுங்கு நிறைந்த ராஜ்ய அதிகாரம் மற்றும் ராஜ்ய சிம்மாசனத்தை அடைவது ஆகும். ஸ்லோகன்: பரமாத்மாவின் துணையை அனுபவம் செய்தீர்கள் என்றால், அனைத்தும் சகஜமாக இருப்பதாக அனுபவம் செய்து கொண்டே பாதுகாப்பாக இருப்பீர்கள். பரமாத்மா நம்ம கூடவே இருந்தா எல்லாமே ஈஸியா இருக்கும். கூடவே அவர் நம்மளுக்கு முழுமையான ப்ரொடெக்ஷன், இறைவனின் துணை நமக்கு முழுமையான பாதுகாப்பு அளிக்கும். நல்லது. ஓம் சாந்தி.